ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை ஆமோஸ் 5:6. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்களை தேடுகிறோம், தேவனை தேடுவதில் நாம் மறந்து விடுகிறோம். மனிதர்களை நாம் தேடுவதற்கு காரணம் நல்ல ஒரு வேலை, பணம், மருத்துவம், மனித உதவிகள், இவைகளெல்லாம் தேவைதான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இவைகள் எல்லாம் ஜீவனை தர முடியாது. வேலை ஒரு நாள் போய்விடும், பணம் ஒரு நாள் தீர்ந்துவிடும், மனிதன் விட்டு போய்விடுவான். ஆனால் தேவன் மட்டுமே ஒரு நாளும் விட்டு போகாத தேவனாயிருக்கிறார். தேவன் இந்த வேலையிலே சடங்குகள் செய்வது, கைமாறுகள் செய்வது, தேவனுக்காக நாம் பொருட்களை கொடுப்பது, அதை தேவன் ஒரு காலம் எதிர்பார்ப்பதல்ல. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவனாயிருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது உண்மையாக முழு இருதயத்தோடு பாவத்தை விட்டு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அவரை தேடுவது மாத்திரமே. அப்பொழுது நாம் பிழைப்போம். ஆம், நாம் கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு ஒருவேளை நீங்கள் தன் பிழைப்பிற்கு வழி இல்லையா, நான் மனிதர்களை நம்புகிறேன், எனக்கு எந்த ஒரு காரியங்களும் சேரவில்லை என்று நீங்கள் ஒருவேளை இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை சதா காலமும் பிழைக்க வைக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை தேடும் போது, மனம் திரும்பும் போது தேவன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை தேடின மனிதர்கள் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக மனிதர்கள் தேவனை நோக்கி பார்த்து அநேக நன்மையினால், இதோ வசனம் விதமாக சொல்கிறது, யோவான் 14:6, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வழிகள் தேவனுடையது, வார்த்தைகள் தேவனுடையது, ஜீவன் தேவனுடையது, சத்தியம் தேவனுடையது. உங்கள் வழிகள் என்ன, வழிகளில் நான் செல்ல வேண்டும், என்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் திகைத்து இருந்தீர்கள் என்றால், இந்த கால வேளையிலே தேவன் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். தாவீது கர்த்தரை தேடிய மனிதன். தாவீது பாவத்தில் விழுந்தபோது தேவனை விட்டு விலகி போனான். ஆனால் தேவனே என்னை சுத்தமாக்கும், தேவனே என்னுள் சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிக்க செய்யும் என்று தேவனை நோக்கி பார்த்தான். உயிர் காக்கப்பட்டது, ராஜ்யம் நிலைநிறுத்தப்பட்டது. எசேக்கியா ராஜா முழு இதயத்தோடு தேவனை தேடினான். அவன் கர்த்தரை விட்டு விலகவில்லை. எதிரிகள் சூழ்ந்த நேரத்திலும் அவன் தேவனை தேடினான். மனிதன் உதவவில்லை. தேவன் ஒரே இரவில் 1,85,000 பேரை வீழ்த்தினார். கர்த்தரை தேடுகிறவர்கள் தேவன் வெறுமையாய் விட்டதில்லை. யுத்தங்களை தேவன் ஓய பண்ணுகிறார். ஆமே, அன்பு சகோதர சகோதரிகளே, முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை காண்பீர்கள் என்று தேவன் சொல்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவாக இருக்காது. பூரண நன்மையை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடும் போது நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படும், சமாதானங்கள் கூட கொடுக்கப்படும், உயர்வுகள் கூட கொடுக்கப்படும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தேவன் உயர்ந்த இடத்திலே தேவன் உங்களை வைக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒரு பொருத்தனையோடு நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடும்போது உண்மையாகவே நீங்கள் சதா காலமும் பிழைக்க தேவன் வழிகளை, வாசல்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது பிழைக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின்படி நாம் வாழும்போது துன்மார்க்கன் விதமான காரியங்களை விட்டு விலக தேவன் அருள் செய்வார். கர்த்தாவே, என்னை மன்னியும், என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன் என்று, நீரே என் ஜீவன் என்று நீங்கள் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், முழு இருதயத்தோடு தேவனை தேடுவீர்கள் என்றால், உண்மையாகவே உங்களை பிழைப்பிற்கு தேவன் வழி வாசல்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காலவேளையிலே நீங்கள் இப்படி ஒரு பொருத்தனைகளை செய்து தேவனிடத்தில் வரும்போது உண்மையாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தாமே கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. God bless you.